தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் சுகாதாரத்துறை முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை நகரில் கோடைக்கால தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த அவர் பொதுமக்களுக்கு பழங்கள், நீர்மோர் உள்ளிட்டவைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணாவிட்டால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். இந்த வெயிலுடைய தாக்கத்தை பற்றியோ அல்லது இந்த வெயிலுடைய தாக்கத்திற்கு மக்கள் எப்படி பாதுகாப்பா இருக்கணும் என்பதை குறித்தோ இல்ல அரசு சார்பில் என்ன நடவடிக்கை என்பதோ இதுவரை அறிவிக்காது நிச்சயமா வருத்தத்திற்கும் வேதனைக்குரிய. தமிழ்நாடு முழுக்க வெயில் கடுமையா இருக்கிறனால கிரவுண்ட் லெவல் தண்ணி ரொம்ப ஆழமா போயிருச்சு. ஸோ காவேரி தண்ணி இப்போ பற்றாக்குறை இருக்குது. இது அரசு தீர்க்க நடவடிக்கை எடுக்கணும். எல்லா இடங்களையும் மக்கள் போராட்டம் மனநிலையில் இருக்கிறாங்க. நேற்று கூட மலைக்குடிப்பேட்டில் போராட்டம் பண்ணாங்க. அதனால இந்த புதுக்கோட்டை நகராட்சியில தொடர்ந்து இதே நிலை இருந்தால் நானே தரையில இறங்கி களத்தில இறங்கி தரையில அமர்ந்து போராட வேண்டிய நிலை வரும் என்று இந்த புதுக்கோட்டை நகராட்சியை நான் எச்சரிக்கின்றேன். அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்காமல், பொதுமக்களை கஷ்டத்துக்கு ஆளாக்காமல் இப்பவே குடத்தை கையில் எடுத்துக்கொண்டு டூ வீலர்ல ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பயணம் சொல்லக்கூடிய நிலை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. நகராட்சி தூங்கி கொண்டிருக்கிறது. மிக கடுமையா நான் எச்சரிக்கிறேன் நகராட்சியை. இந்த தேர்தல் கமிஷன்ல பர்மிஷன் வாங்கி நான் களத்துல போராட வேண்டிய நிலை வரும் என்பதை நான் என்னுடைய கடுமையான எச்சரிக்கை. விரைவில் போராட்டம் அதிமுக சார்பில் இங்க புதுக்கோட்டையில நடைபெறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.